ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ லாஸ்ட் செஷன் வந்து பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நியூக்ளியஸ்குள்ளே சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த பைண்டிங் எனர்ஜி ஒன்று இருக்கிறதுனால தான் பைண்ட் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆட்டம்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நியூக்ளியஸ்லேயும் பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் ஹீலியத்தோட பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன தேவை, அட்டாமிக் நம்பரு, நியூட்ரான் நம்பரு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த சிம்பிள்லேருந்து எடுத்து எழுதிடலாம். அப்புறம் மெசர்டு மாசு நம்மளுக்கு தெரியணும், அதாவது அட்டாமிக் மாசு ரெகுலராக உள்ள தெரியணும். இந்த 3 வேலையும் தெரிஞ்சால் சப்ஸ்டிட் பண்ணால் எவ்வளவு வித்தியாசங்கிறது தெரிஞ்சிடும், மாஸ் டிஃபைட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதோட C² நம்ம பிரிக்க, தட் மீன் ஒரு யூக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு தெரியும், 931 எலக்ட்ரான் வோல்ட் சொல்லி அப்புறம் மேலே ஒரு யூனா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இத்தனை யூக்கு எவ்வளவு எனர்ஜின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 931 பெருக்கணும், என்ன 28.33 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ ஹீலியத்தோட அது இருக்கலே லோயஸ்ட்டு எலமெண்ட்டு, லைட் எலமெண்ட்டு ஹீலியம். அதுக்கே 28 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும்போது அது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஹெவியான எனர்ஜி தான், மெகா லெவலில் இருக்குது. இப்போ மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும்போது ஸ்ட்ராங் எனர்ஜிமா, ஹீலியத்தில் அவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் அடுத்தடுத்த எலமெண்ட் போகும்போது இன்னும் அதிகமாக வரும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அதான் கேர்வாக வரைய போகிறோம். அதாவது பைண்டிங் எனர்ஜி வெர்சஸ் மாஸ் நம்பர். அது நம்ம பைண்டிங் எனர்ஜி எடுக்கும்போது நம்பர்ஸ் பெருசாக போயிட்டுருக்கோம். அதனால் பைண்டிங் எனர்ஜியாக எடுக்காமல் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு எடுக்கிறாங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு He4ஓட He4, இப்போ இதில் எத்தனை நியூக்ளியான் இருக்குது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 4 நியூக்ளியான் இருக்குடா. நியூக்ளியான்ஸ் கேட்குறேன். 4 இருக்குது. அப்போ 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. ஓகேவா. டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 28.33 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா. இப்போ 4 பேர் உள்ளே இருக்காங்க. 4 பேரோட டோட்டல் எனர்ஜி 28 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும், 4 பேர்கிட்ட 28ன்னு வச்சுங்க அப்ராக்சிமேட்லி. அப்போ ஒருத்தர்கிட்ட எவ்வளோ, அவ்வளோதான்டா. அப்போ என்ன பண்ணோம், அதை டிவைட் பை மாஸ் நம்பர் பண்ணணும். கரெக்டுங்களா. அப்போ ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி சொல்கிறாங்க, இல்லை பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு சொல்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தான். டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 28, ஆவரேஜாக ஒவ்வொரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ இருக்கும், 7 இருக்கும். கரெக்டுங்களா. இல்லை பெர் நியூக்ளியானுக்கு 7 இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த அடுத்த பேஜில் இந்த சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு முக்கியமான சம்மா. இது பிளர்ராக தெரியுது இந்த பேஜு. சரி பார்த்துங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் த ஹீலியம் நியூக்ளியஸ். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி அங்கே கண்டுபிடிச்சா இங்கே எழுதிக்கிறோம். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ஹீலியம் வந்து 28.33. பெர் நியூக்ளியானுக்கு போது மொத்தம் எத்தனை நியூக்ளியான்மா இருக்குதுல்ல, 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறாங்க, பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வருது. ஓகேங்களா. நல்லா கவனிச்சிங்க. அது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ஹீலியம். எப்படி வேணால் கேட்பாங்க 1 மார்க்கில். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ஹீலியம்னா 28.33. அதில் பெர் நியூக்ளியான் சேர்ந்துச்சுன்னா 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வருது. இப்போ 28.33 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதை நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்போ நம்ம அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பைண்டிங் எனர்ஜி அண்ட் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி அப்படி கூட வார்த்தை கொடுக்கலாம். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு சொல்லலாம், அப்புறம் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு சொல்லலாம், அல்லது ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி கூட சொல்லலாம். ஓகேவா. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஹீலியத்தோட பைண்டிங் எனர்ஜி 28, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் 7. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு சொல்லாமல் முன்னாடி என்ன பண்ணலாம், ஆவரேஜுங்கிற வார்த்தையை சேர்த்து விட்றலாம். ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா எவ்வளோ ஆன்சரு, ஆமாம் 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் பைண்டிங் எனர்ஜி பார்க்காம பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், தட் மீன் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜியாக பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிஇக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், பிஇக்கு ஃபார்முலா இங்கே இருக்கே, ZMH MP + NMN - M × C². ஓகேங்களா. அதுதான் பைண்டிங் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இப்போ அதுவே இது வந்து பிஇ. இப்போ நம்ம போட போகிறது பிஇ பார். இந்த போட்டுருங்க பாருங்கள், பிஇ பார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைண்டிங் எனர்ஜி மேலே உள்ளதை எழுதிட்டு டிவைட் பை மாஸ் நம்பர் போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு நியூக்ளியான் மேலேயும் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்குன்னு தெரியும். அதான் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அல்லது ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி. இந்த 2 வார்த்தை இருக்குடா. ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். அப்படி 2த்துமே சேர்த்தா சொல்கிறாங்க, கவனமாக பார்த்துங்க. பொதுவாக ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி கொடுத்தாலும் எதுவும் ஆன்சராக வரும் உங்களுக்கு. ஸோ ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ங்கிறது பார்த்துக்குறோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பிஇ பார் தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஒரு உதாரணத்துக்கு ஹீலியத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். டோட்டல் பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சி மாஸ் நம்பர் டிவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு கிராஃபாக வரைய போகிறோம். இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக எடுத்து நீ வரையணுமா? ஓகேவா? இதே மாதிரி மாஸ் நம்பர் வெர்சஸ் இந்த கிராஃபை அப்படியே வரைஞ்சிடுறீங்க. ரொம்ப அக்யூரேட்டாக வரைய முடியாது, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டோட நீ வரையலாம். மாஸ் நம்பர் வெர்சஸ் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி. இல்லை நீ எழுதுனா சரி, இல்லாட்டி பிஇ பார்னு கூட போடுங்க, அது ரைட்டு தான். பிஇ பார். ஓகேவா? மாஸ் நம்பர் வெர்சஸ் பிஇ பார் இதுக்கான கிராஃப் வரைகிறாங்க. ஓகேவா? நம்ம ரிசல்ட் எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா ஹீலியத்துக்கு கம்மியாக இருக்கா, இப்போ போக போக இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்திங் எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா? ஆனால் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மாஸ் நம்பர் வெர்சஸ் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி இப்படி வந்திருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி டக்கு டக்குன்னு இப்படி போயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, அது திரும்பி டிக்ரீஸ் ஆகுது. சரி, தான் இதோட ரிசல்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ரிசல்ட்டை எடுத்து கொடுத்துருக்கான், நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகுது, அந்த பி பார் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சா போதும்டா. இந்த பாருங்கள், எது வரைக்கும்னா இந்த இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். மாஸ் நம்பர் 50 வரைக்கும் அப்படியே பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஏன்னா அதோட நேச்சர் அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஒரு எலமெண்ட்டு கம்மியாக இருக்குது, ஒரு எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே வேரி ஆகிட்டே போகுதுப்பா. ஸோ 50 கிட்ட என்ன இருக்குது, மேக்ஸிமம் கிட்டே போயிடுது. இப்போ இந்த இருக்கிற இடத்துல எந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த டாட் நிறையா வச்சுருக்காங்களே, இருக்கிறதுல எந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன். இப்போ நம்மள்ட்ட எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, 118 எலமெண்ட்டு, எந்த எலமெண்ட்டு நேச்சுரலாகவே ஸ்ட்ராங்காக இருக்குது? இப்போ நம்ம வீட்டில் அயன். வெரி குட். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பொருள்லாம் இரும்பாகவே இருக்கும். எந்த பொருள் தயாரித்தாலும் இரும்பு தானமாக தயாரிக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த டெக்னாலஜி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் எலமெண்ட்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே என்ன தான், அயான் தான். ஓகேங்களா? ஏன் அயான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்கன்னா, இதில் பாருங்கள், இந்த கிராஃப் இருக்குல்ல, ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுறேன், 2, 4, 6, 8, 10 மெகால்ட்ரான் வோல்ட், எல்லாமே மெகால்ட்ரான் வோல்ட்ரா எனர்ஜி. இப்போ இந்த அயான் தான் வந்து இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அயானோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? 8.8 மெகால்ட்ரான் வோல்ட். முக்கியமான ஒன்றா இருக்குமா? இருக்கிறதுல அதிகமான எனர்ஜி பெர்நியூக்ளியான் யாருக்கு இருக்குது? அயானுக்கு தான் இருக்குது. வேல்யூ எவ்வளவுமா? வேல்யூ எவ்வளவு? 8.8 மெகா எலக்ட்ரான். ஆமாம், 8ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 8.8 மெகால்ட்ரான் வோல்ட்டு. அதனால தான் அயான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ புரியுதா ஏன் வந்து அயான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, நியூக்ளியஸே ஸ்ட்ராங்காக இருக்கான். தட்ஸ் ஒய் இட் இஸ் அ ஸ்ட்ராங் மெட்டல். இந்த ஒரு இதுலேயே ஐடியா ஒன்று புரிஞ்சிருக்கும், நம்ம ஏன் நியூக்ளியஸை பற்றி படிக்கணும் அப்படின்ட்டு. நியூக்ளியஸ் எந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது? நாட் ஓன்லி அட்டாமிக்கு, நியூக்ளியர் லெவலே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஓகேவா? அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பைண்டிங் எனர்ஜி. அதனால் என்ன பண்ண முடியாது, அயானை நம்ம அந்தளவுக்கு டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஸோ இருக்கிறதுலே சூப்பர் ஸ்ட்ராங்னா அது அயான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான 3 மார்க் தான், அதனால் அப்படியே படிச்சுங்க. கிராஃபை முதல்ல டெஃபினேஷன் சொல்லிட்டு இந்த கிராஃபை போட்டுறீங்க, அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறீங்க. சரி, அப்போ அது எதுக்கிட்ட இருக்குது பாருங்கண்ணா, இது 50ங்களா, இது 50க்கு பக்கத்தில் இது இருக்குது பாருங்கள், அதுதான் 56ங்கிற மாதிரி காட்டும். அப்போ அந்த மற்ற எல்லாம் கூட நீ முன்ன பண்ணி வரைஞ்சிங்க, இந்த 56ங்கிறது பக்கத்தில் கரெக்டாக வர மாதிரி காட்டுங்க. இது 50 இங்கே இருக்குது, 100 இங்கே இருக்குல்ல, அயான் வந்து இந்த இடத்துல வரணும், அந்த மாதிரி கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா மாஸ் நம்பர் 56, ரைட். அப்போ 56ங்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜியோடு இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்களேன், இங்கெல்லாம் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக கிராஜுவலாக அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது இந்த இடத்துல, இந்த வரைக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் நம்பர் எதுலேருந்து இது வரைக்கும் 40 to 120, மாஸ் நம்பர் 40லேருந்து 120 வரைக்கும் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குது, ஒரு 8.5 மெகால்ட்ரான். அப்படியே வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இறக்கிக்கணும். இந்த இடத்துல 8.8ன்னு போட்டிருக்கோமா, இந்த இடத்துல 8.8 இந்த இடம் வரணும். அப்புறம் கொஞ்சம் இறங்கி இருக்க மாதிரி காட்டுறாங்க, கொஞ்சம் இறங்கின மாதிரி காட்டுங்க. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக காட்ட முடியாது தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்குமா. அட்டாமி நம்பர் மாஸ் நம்பர் 40 to 120 எவ்வளோ எனர்ஜி இருக்குது? 8.5 மெகா எலக்ட்ரான். எஸ், மேக்ஸிமம் 8.8ன்னு சொன்னோம். ஆனால் இந்த 40லேருந்து 120 வரைக்கும் 8.5 இருக்குது. அப்போ அதுவுமே ஸ்ட்ராங் தான். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் எலமெண்ட் எடுத்து பாருங்களேன், டங்ஸ்டனு, கால்சியமு,
உனக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராங் எலமெண்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அதில் மாஸ் நம்பர் எல்லாமே 40லேருந்து 120 தான் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள். நீ எந்த லெட்டு பிபி என்னென்னமோ சொல்கிறீங்களா, நீ எல்லாத்தோட மாஸ் நம்பருமே 40லேருந்து 120 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங் எலமெண்ட் எதாவது எடுத்து. அடுத்தது அதுக்கப்புறம் அந்த ஹை மாஸ் நம்பர்லாம் போனீங்கன்னா இந்த 120 வரைக்கும் ஓகே. இதெல்லாம் தாண்டி போக போக என்ன ஆகுது, வேல்யூ மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் வேல்யூ என்னமா ஆயிடுது, பைண்டிங் எனர்ஜி decrease of பார்த்திங்களா. நம்ம மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாஸ் நம்பர் அதிகமாக அதோட எனர்ஜி வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அதான் பைண்டிங் எனர்ஜி வந்து யுரேனியம் வந்து 7.6. யுரேனியம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துடும் மாஸ் நம்பரு, யுரேனியம் U235 238லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இதில் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஹை மாஸ் நம்பர் போனீங்கன்னா அதோட எனர்ஜி எப்படி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னா அது அன்ஸ்டேபிள், அதெல்லாம் நிலையாக இருக்க முடியாது. நியூக்ளியஸ்லேருந்து அது உடச்சிட்டு அதுவே வெளில வந்துடும். எதாவது அந்த சார்ஜஸ்லாம் அதுவே வெளில வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனர்ஜி வீக்காலமாக இருக்குது. எனர்ஜி வீக்காக இருக்கனால அது அன்ஸ்டேபிள்ரா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹீலியத்துக்கே எவ்வளோ சொன்னோம், பெருநியூக்ளியனு 7 மேல்ட்ரான் சொல்லியிருக்கோம். அது பிரச்சனை இல்லை, அங்கே 4 ப்ளஸ் தான் இருக்குது. அதுவே நீ யுரேனியம் போயிட்டிங்கன்னா 238 ப்ளஸ் இருக்குது. ஆனால் அதே கம்மியான எனர்ஜி தான் இருக்குங்கும்போது அது வேலைக்கே ஆகலை, உடச்சிக்கிட்டு எல்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தானாகவே வரும். ஓகேவா. அப்போ அது பேர் தான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரிங்களா. இப்போ ஹை மாஸ் நம்பர் போகும்போது எனர்ஜி வந்து இவ்வளோ குறையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா A<28, A<15 இப்போ 28னா கம்மியான மாஸ் நம்பர் தான், 56 கம்மியான மாஸ் நம்பர் தான். 2 கம்மியான மாஸ் நம்பர் உள்ள ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 28 விட கம்மியாக உள்ளதுன்னா வேல்யூ கம்மி தானடா. அதேமாதிரி 56 விட கம்மியாக உள்ளது வேல்யூ கம்மி தான். 2 கம்மியான மாஸ் நம்பர் உள்ள எலமெண்ட் ஆட் பண்ணால் மாஸ் நம்பர் என்னமாகும். இப்போ 28 56 ஆட் பண்ணுங்கள், மாஸ் நம்பர் என்ன ஆகும், increase. ஆமாம், மாஸ் நம்பர் அதிகமாகுதா. இப்போ மாஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ தானே சொன்னோம் போன பாயிண்டில், ஹை மாஸ் நம்பரில் பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகுமா குறையுமா. எஸ். அப்போ பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சி எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 நியூக்ளியஸ் சேர்ந்தாலும் என்ன ஆகுது, நாட் ஒன்லி நியூக்ளியஸ், 2 ஆட்டம் சேரும்போது அங்கே என்ன ஆகுது, எனர்ஜி வெளில வருது. ஓகேங்களா. அப்போ அந்த இந்த ஃபார்மில் இது பேர் என்ன கேட்டால் நியூக்ளியர் ஃபியூசன். 2 நியூக்ளியஸ் சேர்ந்துச்சுன்னா அது பேர் நம்ம நியூக்ளியர் ஃபியூசன் சொல்கிறாங்க. அப்படி ஃபியூசன் நடக்கும்போது என்னாகும், அதுலேருந்து எனர்ஜி வெளியில் வரும். இதை தான் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் பாம்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ அதாவது என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா A28 போது கூட பைண்டிங் எனர்ஜி நல்லாயிருக்கும், A<28 போது பைண்டிங் எனர்ஜி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி A56 கம்மியும் போது பைண்டிங் எனர்ஜி ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 சேரும் போது பைண்டிங் எனர்ஜி குறையும். ஏன்னா மாஸ் நம்பர் அதிகமாகிறதுனால பைண்டிங் எனர்ஜி குறையுங்கிறேன். இப்போ 2 நியூக்ளியஸ் சேர்ந்தாலே டெஃபினெட்லி என்ன ஆகுது, எனர்ஜி வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி தான் 2 ஸ்ட்ராங் எலமெண்ட் ஹெவி எலமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அது 2ஆக உடையும் போதும் என்ன ஆகுது, நமக்கு மினிமம் வேல்யூவாக வந்துடுதான். இந்த மாஸ் நம்பர் வந்து ரொம்ப கம்மியாயிருது, ரொம்ப அதான் இதை விட கம்மிடா. இந்த அயான் சொல்கிறோம்ல, இதெல்லாம் விட கம்மியான எலமெண்ட் வரும்போது அங்கேயும் பைண்டிங் எனர்ஜி கம்மி தானே. நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். இந்த 8.5 ஹை மாஸ் நம்பரும் வேல்யூ குறையும், லோ மாஸ் நம்பரும் வேல்யூ குறையும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ இந்த 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹெவி எலமெண்ட்டை 2ஆக உடைச்சிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் எலமெண்ட்டை 2ஆக உடைக்கும் போது என்ன ஆகுது, 2 or more நியூக்ளியர் உடையும் போது அங்கேயும் என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆட்டம் பாம்னு தயாரிக்கிறாங்களா. ஆட்டம் பாம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூக்ளியஸை உடைக்கிறாங்க. ஒரு நியூக்ளியஸை உடச்சிங்கன்னா அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான எனர்ஜி வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் 1 நியூக்ளியஸ். புரியுதா. இது பேர் ஃபிசன் அப்படின்னு சொல்கிறாங்களா. சொல்லுங்க, திஸ் இஸ் அ ஃபிசன், அன்கண்ட்ரோல்டு. இது வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபிசன். அதாவது லைட் எலமெண்ட் சேர்ந்தால் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அது பேர் ஃபியூசன். ஒரு ஸ்ட்ராங் எலமெண்ட் உடஞ்சாலும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அது பேர் ஃபிசன். ஸோ இது எல்லாமே எதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியுது. ஓகேங்களா. இது முக்கியமான 3 மார்க்கு அண்டு கான்செப்டும் கூட. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. இது முக்கியமான 3 மார்க்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க.
ஒரு இன்ட்ரொடக்ஷன் பைண்டிங் எனர்ஜி ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிருங்க. இந்த கிராஃப் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும். அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி 4 இன்ஃப்ளூயன்ஸையும் சொல்லணும். சும்மா இதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்குது, படித்து பாருங்களேன். கதை மாதிரி அப்படியே சொல்லிட வேண்டியதான். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துங்க. ரைட். இப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரியே ஃபோர்ஸ், ஏன்னா எனர்ஜினா ஒர்க் டன்னு தானே, அது ஒர்க்குனா ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. தட் இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஏன்னா நம்ம என்ன ஃபோர்ஸை தானே இங்கே மெயினாக பேசுகிறோம். ஏன்னா ப்ளஸ்ஸும் என்னமா பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜும் ரிப்பல் ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு தான். இப்போ இந்த ஃபோர்ஸை தாண்டி இன்னொரு ஃபோர்ஸ் அதை என்ன பண்ணியிருக்கு, பைண்ட் பண்ணி வச்சுருக்கு. வேற மாதிரி இப்படி மாற்றி போடுறோம் பாருங்கள். ஆக்சுவலி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கணும், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தாண்டி இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 2 ப்ரோட்டான் உள்ள எவ்வளவு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு தெரிஞ்சுப்போமே. 2 ப்ரோட்டான் அந்த சின்ன ஏரியாவில் எவ்வளோ ரேஞ்சு, 10⁻⁻15 மீட்டர். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். Q² R². இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ நியூட்டன் இருக்குது பாருங்கள். 2 பாசிட்டிவ் சார்ஜ்னால 230 நியூட்டன் இருக்குது. இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஒன் ஐ திங்க். ரைட்டுங்களா? கொஞ்சம் அதிகமான வேல்யூ தான். அதுவும் சின்ன பாடிக்கு நடுவில் இந்த ஃபோர்ஸ் இருக்குது. அதே இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆசலேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. A=F/m. இப்போ ஆசலேஷன் போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1.4 × 10⁻29 ms-2. இதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. வேல்யூ அதிகமாக கம்மியாடா ஆசலரேஷன் வேல்யூ? ரொம்ப அதிகம். வெரி லார்ஜ் வேல்யூ. ஒரு ராக்கெட் போகிற ஸ்பீடு இது, அதோட ஆசலரேஷன் இது. ஓகேங்களா? அவ்வளோ ஸ்பீடாக பிச்சுக்கிட்டு வெளில வரணும். ஆனால் அப்படி வருதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது நம்மளுக்கு. அப்படி வருதாம்மா? நியூக்ளியஸ்லேருந்து நான் 2 பார்ட்டிகள் தான் எடுத்துக்கிறேன். அதுவும் ஹீலியத்தை எடுத்துங்களேன். ஹீலியத்துலேருந்து 2+ இவ்வளோ வேகத்தில் வெளில வரணும். அப்படி வேகமாக வருதா எங்கேயாவது? வரல. பாருங்கள், காட் கிரேஸ் எப்படி படைச்சி வச்சுருக்காரு கடவுள். பார்ட்டிகளுக்கு ஒரு நேச்சர் கொடுத்துருக்காரு, அது ரிப்பல் ஆகி வரணும். ஆனால் அப்படி வராமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இந்த ஃபோர்ஸை தாண்டி ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபோர்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம 11th ஃபோர்ஸை பற்றி படித்தோம். 11th என்ன ஃபோர்ஸுமா படித்தோம்? 11th என்ன ஃபோர்ஸ் படித்தோம்? ஜென்ரலி ஃபிசிக்கலாக உள்ள ஃபோர்ஸ் படித்தோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் படித்தோம். நம்ம 11th அதான் பெரிய ஆளுன்னு சொன்னோம். இப்போ 12th வந்தப்போ ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு ஃபோர்ஸ் படித்தோம். என்ன ஃபோர்ஸு? கூலும் ஃபோர்ஸு. இவங்க 2 பேரில் யார் பெரிய ஆள்? கூலும் ஃபோர்ஸ் தான் பெரிய ஆள் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ கூலும் ஃபோர்ஸோட பெரிய ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க. தட் இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ். அது எங்கேருந்து இருந்துச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் நியூக்ளியஸ்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் என்ன பண்ணுது, எல்லா பாசிட்டிவ் சார்ஜையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்க. அதாவது நம்ம எனர்ஜின்னு சொன்னால் பைண்டிங் எனர்ஜி. ஆனால் ஆக்சுவலி அதுக்கு எனர்ஜிக்கு உள்ளே யார் தான் இருப்பா? ஃபோர்ஸ் தானே இருக்கும். எனர்ஜினா ஒர்க்குன்னா யார்? ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும். இப்போ ஃபோர்ஸை தான் நம்ம பேசணும். அப்போ புதுசாக ஒரு ஃபோர்ஸை பற்றி பார்க்க வரோம். தட் இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதாவது இவ்வளோ நியூட்டன் இருக்குது, 230 நியூட்டன் ஃபோர்ஸு. அதை தாண்டி இந்த ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ இந்த நேச்சர்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ்னால் எதுமா? இந்த 3 ஃபோர்ஸில் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அவ்வளோதான்டா. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் வீக்கர் தேன் த கூலும் ஃபோர்ஸ். நம்மளும் ஆமாம் கூலும் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங் நினச்சி தப்புன்னு போட்டுருவோம். ஆனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிராவிட்டி, ஆசஸ் டியூ டு கிராவிட்டி பொதுவாக 10ன்னு சொல்லாமா, 9.8ன்னு சொல்லுவீங்க, இல்லை 10ன்னு சொல்லுவீங்க. அது 10, இது 10⁻29. அப்போ இதோட எத்தனை மடங்கு அதிகம்? 10⁻28 டைம்ஸ் அதிகம். எதை விட? கூலும் ஃபோர்ஸை விட நியூக்ளியர் ஃபோர்ஸு 10⁻28 டைம் அதிகம். அந்த மாதிரி அங்கே ஃபஸ்ட்டு வால்யூமில் சொல்லியிருந்தோமே, கிராவிட்டியை விட இது எவ்வளோ டைம் அதிகம்? அதே இந்த ரேஞ்சு தானே வந்துச்சு, 10⁻26 வந்துச்சு. ரைட்டுங்களா? இந்த சீப்பு சீக்கிர மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள். கிராவிட்டியை விட கூலும் வந்து 10⁻26 அதிகம். கூலுமை விட நியூக்ளியர் வந்து 10⁻28 டைம்ஸ் அதிகம். ஸோ அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துங்க. ஓகேவா? அந்த கதையை நான் சொன்ன கதையாக சொல்கிறாங்க. ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன், அதாவது நியூக்ளியஸில் என்ன ஆகுனா எப்படி ப்ரோட்டான் கம்பைண்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இருக்கும். கூலும் ஃபோர்ஸை தாண்டியான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அது பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1930 to 50 இந்த இயரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நியூக்ளியர் ஃபோர்ஸோட கேரக்டர் இது ஒரு 3 மார்க்டா. நியூக்ளியர் ஃபோர்ஸோட கேரக்டர் இது ஒரு 3 மார்க்கு நோட் பண்ணிங்க. இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் எழுதுனா போதும்.
நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலாம் ஆக்ட் ஆக முடியாது. அந்த 10⁻−15 மீட்டர் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபியூ ஃபெர்மிக்குள்ளே தான் ஆக்ட் ஆக முடியும். இது வந்து அட்ராக்டிவ் நேச்சரில் இருக்கா, ரிப்பல்சிவ் நேச்சரில் இருக்கா நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸு? ப்ளஸ்லாம் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கா, பிடிச்சி தள்ளி விடுதா? அட்ராக்ட் தான் பண்ணுது. எஸ். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவ் நேச்சரில் இருக்கலாம். அதாவது இன்சைட் த நியூக்ளியஸ் ரிப்பல்சிவ் கூலும் ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன். ஆமாம், நம்ம பொதுவாக என்ன சொன்னால் கூலும் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கலாம். இங்கே வந்து அது ரிப்பல்சிவாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் தானே இருக்குல்ல ஃபுல்லாக. கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, அப்புறம் கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, இதெல்லாம் தாண்டி நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கராக இருக்குது. அது மற்ற எல்லாமே வீக்கர்னு சொல்கிறாங்களா? நியூக்ளியர் ஃபோர்ஸும் ஸ்ட்ராங்கு, மற்ற ரெண்டுமே வீக். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் அந்த கூலும் ஃபோர்ஸுமே வீக்கராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் நியூக்ளியஸ்க்கு உள்ள. ஏன்னா அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளே மட்டும்தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும், வெளியிலலாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. இது பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் கிடையாது, எதுக்கும் தான் இருக்குது. சிமிலர்லி நியூட்ரான் நடுவுலையுமா இருக்குமா? ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸு. இது எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. நாட் ஓன்லி ப்ரோட்டான், இட் கண்ட்ரோல்டு ஆல் த பார்ட்டிகல்ஸ். அப்போ நியூட்ரான்லேயும் அதே கதை தான் சொல்கிறாங்க. நியூட்ரான் நடுவுலையும் எப்படி தான் இருக்குது, நியூக்ளியர் ஃபோர்ஸாக ஸ்ட்ராங்குங்கிறத கன்வே பண்ணுறாங்க. மச் வீக்கர் தான் த நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதாவது அந்த கிராவிட்டிலாம் வீக்குன்னு சொல்கிறாங்களா, இன்டெரக்டாக நியூக்ளியர் ஃபோர்ஸு ஸ்ட்ராங் இருக்கிறத கன்வே பண்ணுறாங்க. ஆனால் வீக்கர்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நீ உனக்கு எப்படி வேணும் ஓன் வேலை எழுதிங்க. அதாவது ஃபைனல் லைன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்கல, இப்போ தான் தராங்க பாருங்கள். நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்ஸ் பண்ணுமா அட்ராக்ட் பண்ணுமாமா? அட்ராக்டிவ் தான். இல்லாட்டி ரிப்பல் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, நியூக்ளியஸ்லாம் உடச்சிட்டு போயிடும். அப்படி ஒரு எலமெண்ட்டே இருக்க இல்லாமல் போயிடும். அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பாருங்கள், கடவுளோட படைப்புலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆட்டமிக் லெவலில் பார்க்கும்போது கூட அட்ராக்டிவ் நேச்சரில் வச்சுருக்காரு கடவுள். இப்போ நம்மளாம் எப்படி பூமி மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் என்ன இது சார்ஜஸ் எல்லாமே நியூக்ளியஸில் ஒட்டிகிட்டு இருக்குது. சப்போஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று அவர் வச்சுருந்தாருன்னா நம்மலாம் பறந்து போயிடும், பூமியிலே இருக்க மாட்டோம். அது மாதிரி பூமியே இருக்காது ஆக்சுவலி. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ நியூக்ளியஸ் லெவலில் கூட காடை எப்படி டிசைன் பண்ணியிருக்கா பாருங்கள். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ். இப்போ நம்ம அது என்ன பண்ணால் ப்ரோட்டானையும் கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நியூட்ரானையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 3 விதமான அட்ராக்டிவாக ஃபோர்ஸாக இருக்கும். இது எந்த ஃபோர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கராக இருக்கும்? ப்ரோட்டான் ஸ்ட்ராங்காக இருக்குமா, நியூட்ரான் ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை நியூட்ரானும் ஈக்குவலாக தான் சார் இருக்கும்? பார்த்தீங்களா, கடவுள் அப்படி தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாரு. இப்போ எல்லா பார்ட்டிகளுமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸோடு தான் இருக்கும். அது எல்லா பார்ட்டிகளுக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆக்ட் வித் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் பிட்வீன் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இது நியூக்ளியஸ்குள்ளே மட்டும் தான் இருக்கும். என்ன ஆகாது, டஸ் நாட் ஆக்ட் ஆன் எலக்ட்ரான்ஸ். வெளியில் ஆக்ட் ஆகாது நியூக்ளியஸ் உள்ள. சப்போஸ் வெளியில் ஆக்ட் ஆனால் என்னமா ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். எல்லாம் ஆட்டமே செத்து போயிருமே. ஏதாவது வெளில உள்ள எலக்ட்ரான்லாம் உள்ளே போய் விழுந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் சேர்ந்து டெஸ்ட்ராய் ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஆட்டம்னு ஒன்று எல்லாமே போயிடும். பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வியப்பாக இருக்கும் பாருங்கள். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஆக்ட் இந்த எலக்ட்ரான்ஸ். அதனால் எந்த ப்ராப்பர்ட்டியுமே சேஞ்ச் ஆகுது. நீ சொன்ன மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் டஸ் நாட் சேஞ்சஸ். ஏன்னா ஒரு ஆட்டத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை தேர்ந்தெடுக்கிறது வெளில உள்ள எலக்ட்ரான்ஸ் தான், அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான். அது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு 3 மார்க்டா. இப்போ 2 3 மார்க் பார்த்துருக்கோம் நம்ம. பைண்டிங் எனர்ஜி கர்வு, அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸு, இது ரெண்டுமே முக்கியமான 3 மார்க்ஸ்.